மக்களே எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே விளாக். என்ன பண்ணுறேன் எப்சி? குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே நம்ம வாங்கின கடையில் தோலோடய கொடுத்துருக்காங்க. நம்ம தோலோடு செய்கிறது இல்லைல்ல. ஆமாம், அதனால் அதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு என்ன சிக்கன் வச்சு என்ன பண்ண போகிறேன்? குழம்பு, அப்புறம் ஈரல் கிரேவி. ரொம்ப நாளாக வச்சு இந்த காம்பினேஷன் வச்சு, அதனால அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். ஈரல் தான் எனக்கு பிடிக்காது. நல்லதுண்ணா உடம்புக்கு. ஏன் கேட்டேன்? ஈரல் உனக்கு, சிக்கன் எனக்கு. ஆமாம், அப்படி தான் பிளான் பண்ணி செய்யணும். செம்ம ஹார்டாக இருக்குது பாருங்க. சிக்கனா? இல்லை, இந்த தோல். இப்போ வந்து ரெண்டாக செப்பரேட் பண்ணி எடுக்கணும். அது தனியாக, இது தனியாக நீட்டாக சோறாண்டி தேய்ச்சி கழுவணும். சரிங்க, சீக்கிரம் சமைச்சிருவீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சாப்பாடு வச்சாச்சு. ஆயிடுச்சு சாப்பாடு. இதை மட்டும் கழுவுனா எல்லாம் வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுட்டு கழுவுனா சமைச்சிடலாம். மக்களே, எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு, ஈரல் கிரேவி செய்கிறாங்க. ஈரல் சோப் பிடிக்காது, பட்டு செய்கிறாங்க அவங்களுக்கு. ஏங்க மேடம், அப்படிதானே? எனக்கு உனக்குலாம் இல்லை, உடம்புக்கு நல்லது, எல்லாருமே சாப்பிடணும், அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் நல்லா டீப் க்ளீன் பண்ணி தான் இது பண்ணுவீங்களான்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து சும்மா அப்படியே வாஷ் பண்ணி அந்த இதெல்லாம் எடுக்கிறது இல்லை, வேஸ்டெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே போட்டுடுறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பீங்க, எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்லேயும் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம்னா அதில் இருக்க சத்தெல்லாம் எடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியா? டீப் க்ளீன் பண்ணோம்னா அதில் இருக்க சத்து போயிடுமா அப்படின்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, பார்த்தீங்கன்னா சமையல் ஆகிட்டுருக்கு. மக்களே பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு, சாப்பாடு சிக்கன் குழம்பு, அது உருளைக்கிழங்கு போட்ட சிக்கன் குழம்பு. டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? இன்னைக்கு வேலை வச்சோம்னா சம்பளம் தரணும், அதனால சரி போவேன். இல்லைன்னா சண்டே எப்பவுமே நான் வேலைக்கு போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன். சம்பளம் என்ன தரல, அதனால தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை கட்டாயத்தின் அடிப்படையில் சண்டே வேலைக்கு போகிறேன். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாச்சும் வெளியே போகலாம், நம்ம பர்சனல் ஒர்க் பார்க்கலாம். வேலைக்கு போகலான்னு காசு தான், வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு நாள். அதனால என்னோடய ஒய்ஃபோட சமையல் டேஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஒய்ஃப் நல்லா டேஸ்ட்டாக வைக்கிறாங்க. கைக்கு சூப்பராக இருக்கும், நல்லா செய்வாங்க, நல்லா இருக்கும். ஈரல் பெப்பர் ஃப்ரை மாதிரி, அப்படி கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி கிடையாது. கல்லீரல், எல்லா கீரல் போட்டு. ஆமாம், மாவீரல் கல்லீரல் கலந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து கலச்சு கொடுத்து போயிடுச்சு. சாப்பிடுங்க, சாப்பிடலாம். சாப்பிட்டு சர்ச்சுக்கு போகிறோம். நீங்களும் வாங்க, போயிட்டு வரலாம்.